Hey guys, welcome to the Word School of Banking. இன்னைக்கு நம்ம வந்து சிங்குலர் அண்ட் ப்ளூரல் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ரூல்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சிங்குலர் அண்ட் ப்ளூரலோட ரூல்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, collective nouns that represent groups of human beings or animals are generally regarded as singular noun. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, a flock of sheep. ஸோ இப்போ ஃப்ளோக் ஆஃப் ஷீப் அப்படிங்கிறது வந்து நிறையா ஷீப் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஒரு ஃப்ளோக்கில் நிறையா ஷீப் இருப்பாங்க இல்லை? ஸோ ஃப்ளோக் ஆஃப் ஷீப் இஸ் கிராசிங் த ரோட். இஸ் வந்து நம்ம சிங்குலருக்காக யூஸ் பண்ணுற வேர்டு இல்லையா? ஸோ ஃப்ளோக் ஆஃப் ஷீப் இஸ் கிராசிங் த ரோட். கலெக்டிவ் நவுன்ஸாக இருந்தாலும் ஒரு குரூப்பான பீப்புளாக இருந்தாலுமே நம்ம வந்து சிங்குலர் நவுனாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் ரூல். இதே வந்து செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா, class nouns that refer to categories of things like food, footwear, machinery, stationery, etc. also take singular verbs. சரிங்களா? The stationery அப்படிங்கிறது the collective of எதுவாக இருக்கலாம், லைக் பென், பென்சில், இது எல்லாமே ஒரு கலெக்டிவான விஷயம் இல்லையா? The stationery is lying on the floor. ஆனாலும் நம்ம இஸ் யூஸ் பண்ணுறோம், சிங்குலர் வேர்புக்கான இதை யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ தேர்ட் ரூல் என்ன அப்படின்னா, some words like news, debris, wreckage, etc. do not undergo any change in their plural form. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா, the wreckage of the plane is strewn all over the land. ஸோ wreckageங்கிறது it is a different parts of the plane இல்லையா? wreckage of the plane is, இப்போ நம்ம இஸ் தான் யூஸ் பண்ணுறோம், இங்கேயும் நம்ம இஸ் தான் யூஸ் பண்ணுறோம். தோ வந்து நிறைய பார்ட்ஸ் ஆஃப் த பிளேன் வந்து கீழே செதறி இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னாலும் நம்ம வந்து இஸ் தான் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அப்புறம் ஃபோர்த் ரூல் என்னன்னா, இன் கேஸ் ஆஃப் மணி, லேண்ட், எக்ஸெட்ரா த சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் verb இஸ் யூஸ்ட் ஈவன் தோ த சப்ஜெக்ட் மே பி ப்ளூரல். ஸோ இப்போ வந்து சப்ஜெக்ட் வந்து ₹70,000, இது வந்து டெஃபினெட்லி ப்ளூரல் இல்லையா? நியர்லி ₹70,000 was spent on the function. So the function was. சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா, இங்கேயும் நம்ம வந்து சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருந்தாலும் நம்ம வந்து சிங்குலர் ஃபார்மை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஆன் தி ஃபங்க்ஷன். அண்ட் ஃபிஃப்த் ரூல் என்ன அப்படின்னா, நேம்ஸ் ஆஃப் சம் டிசீசஸ் அண்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் நாலேஜ் தட் எண்ட் இன் எஸ் ஆர் ட்ரீட்டட் ஆஸ் சிங்குலர் நவுன்ஸ். ஸோ இப்போ வந்து என்ன ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னாலுமே நம்ம இப்போ ஒரு நார்மலி நம்ம ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எது சொன்னாலுமே சரி, இல்லை ஏதோ ஒரு டிசீசஸ் பேர் ஏதாவது சொன்னாலும் விச் ends with எஸ் பேசிக்லி. ஓகேங்களா? இப்போது ஈக்கனாமிக் அப்படிங்கிறது வந்து சிங்குலர், இதே ஈக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல். ஸோ எனி விச் வேஸ் ஈக்கனாமிக்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னாலும் இந்த எஸ்ஸில் முடிகிற எந்த சப்ஜெக்ட் பேராக இருந்தாலும் நம்ம வந்து இஸ் தான் யூஸ் பண்ணுவோம், சிங்குலராக தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ சிக்ஸ்த் ரூல் என்னென்னா, phrases such as a lot of, plenty of, etc. have dual positions. They are treated as singular. ஸோ நம்ம இந்த lot of அப்படின்னாலே அது வந்து ப்ளூரல் தான், ஆப்வியஸ்லி ப்ளூரல் தான். ஆனாலும் நம்ம வந்து சிங்குலர் ஃபார்மேட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? lot of வந்தாலும் இஸ்ன்னு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ a lot of work is pending. ஸோ இஸ் சிங்குலர் ஃபார்மேட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து passive adjective or definitive article பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாசிவ் அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மை பென், தேர் ஹேண்ட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல. ஒருத்தருடைய பொருளை இவங்களுடையது, இன்னாருடையது அப்படின்னு சொல்கிறது வந்து பாசிவ் அட்ஜெக்டிவ். இது டெஃபினட்டிவ் ஆர்டிக்கல்னால் உங்களுக்கே தெரியும், இதெல்லாமே வந்து டெஃபினட்டிவ் ஆர்டிக்கல். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இதுக்கு ரூல்ஸ் இருக்குது. இந்த ரூல்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரூல், இன் கேஸ் ஆஃப் ஜென்ரல் ரெஃபரன்ஸ் த டெஃபினட்டிவ் ஆர்டிக்கல் த இஸ் யூஸ். ஸோ த ஐஸ், இப்போ வந்து ஐஸுங்கிறது வந்து எப்பயுமே இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது இல்லையா? ஸோ த யூஸ் பண்ணுறோம். இங்கே த ஐஸ் ஆர் ஒன் ஆஃப் தி டெலிகேட் பார்ட்ஸ் ஆஃப் தி ஹியூமன் பாடி. ஓகே? ஸோ நம்ம த யூஸ் பண்ணுறோம். இதே செகண்ட் வந்து, when the reference is to a particular person or persons, the passive adjective is used. ஸோ இப்போ ஒரு பர்சனோட ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பொசசிவ் அட்ஜெக்டிவோட வந்துடும். ஓகேவா? ஐ ஸ்ப்ரெயின்ட் மை ஆங்கிள் while boarding the train. ஐ ஸ்ப்ரெயின்ட் ஆங்கிள் while boarding the train வராது. மை ஆங்கிள், என்னுடைய அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், மை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ வந்து தேர்ட் ரூல் என்ன அப்படின்னா, when the person referred to has also been mentioned before the object or indirect object of a verb, the has to be used to specify the part of the body. ஸோ ஒரு பாடியோடைய
பார்ட்ஸை நம்ம எப்போ சொன்னாலும் நம்ம வந்து த யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஆஃப்டர் வைல் யூ கேவ் him a punch on the nose, the nose. ஓகேவா? ஸோ நம்ம எப்பயுமே ஒரு பார்ட்ஸ் ஆஃப் த பாடியை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணும்போது த யூஸ் பண்ணுறோம். And fourth one, the definitive article is used on before the parts of the body affected by disease. இப்போ நம்ம ஒரு டிசீஸை பற்றி, ஒரு டிசீஸ் ஒரு பர்டிகுலர் பாடியில் இருக்கிற ஏதோ ஒரு பார்ட்டை ஒரு டிசீஸ் ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னாலுமே நம்ம வந்து அந்த பார்ட்டை பற்றி சொல்லும்போது, இப்போ வந்து நோஸாக இருக்கட்டும், ஐஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் த முன்னாடி யூஸ் பண்ணுறோம். ஓகே, இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி ஜாயின்ஸ் முன்னாடி த யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பாசிவ் பொசசிவ் அட்ஜெக்டிவ் ஆர் டெஃபினட்டிவ் ஆர்டிகல்ஸ். நம்ம ஏற்கனவே சிங்குலர் அண்ட் ப்ளூரல் பார்த்துருக்கோம். பொசசிவ் அட்ஜெக்டிவ் அண்ட் டெஃபினட்டிவ் ஆர்டிகல்ஸ் பற்றி நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. நம்ம ஏற்கனவே வந்து இங்கிலீஷ் கிராமருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து நவுன், ப்ரொனவுன், இந்த மாதிரி அட்ஜெக்டிவ் இதெல்லாமே நம்ம வந்து தனித்தனி டாப்பிக்காக கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து நாங்கள் ஒரு தனி பிளேலிஸ்ட்டாக வந்து போட்டு நாங்கள் அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு எதாவது டவுட்ஸோ இல்லை எதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், குவாரிஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா வந்து கீழே நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அதுக்கு வந்து நாங்கள் ரிப்ளை பண்ணிடுறோம். நானும் இல்லை எங்கள் டீமோ யாரோ ஒருத்தர் ரிப்ளை பண்ணிடுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃபார் ஸ்டேயிங் ஸோ லாங், அண்ட் வில் see you in the next video. Bye bye.